February 27 ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். உடம்பு சரியில்லாத நீ தேவையில்லாம ட்ரேடிங்லாம் உட்காரக்கூடாதுன்னு உட்காந்தது என் தப்பு தான். ஃபஸ்ட்டு என்ட்ரியே வந்து 12:30 மணிக்கு தான் எடுத்தேன். 12:30 மணிக்கு எடுத்ததே வந்து தப்பான என்ட்ரி. மார்க்கெட் பிஇ சைடு போகுதுன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் சப்போர்ட் கிட்ட போய் பிஇ போட்டேன். 4186 rupees லாஸு. அவ்வளோதான், சரி ஓகே அக்செப்ட் த லாஸ் அவ்வளோதான் அப்படின்ட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா சப்போர்ட் அது எடுத்துகிட்டு இருந்தது. ரொம்ப கன்சாலிடேஷன் நடந்தது. ஸோ கன்சாலிடேட் ஆகும்போது ஒரு டவுட் இருந்தது, ஒருவேளை ஏறுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஇ சைடு ஒரு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடு எடுத்தேன். கரெக்டாங்க அந்த ஒரு கேண்டில் மூவ் ஆச்சு. லிட்ரலி ஒரு 145 அந்த கேண்டில் ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தது பாருங்க. அந்த சப்போர்ட் கிட்டே விற்றேன் பார்த்தீங்களா, அதை வாங்கினேன். வேற ஒரு பிஇ ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டு சிஇ ஆர்டர் எடுத்தேன். 4100 rupees லாஸு. அது அடுத்த கேண்டலில் கொஞ்சம் கன்சாலிடேட் ஆகி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 12 to 130 வரைக்கும் பயங்கர ஒரு கன்சாலிடேஷன் மாதிரி நடந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் மொமெண்டம் வந்து அதில் என்ட்ரி கொடுத்து எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ அந்த ஒரு சிங்கிள் ட்ரேடில் 5612 ப்ராஃபிட். ஸோ ட்ரேட்லேருந்தே எஸ்கேப் ஆயாச்சு. ஓகே, நீங்கள் வந்து ஒரு 1400 ப்ராஃபிட்டு, ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சரி என்னதான் நடக்குது, ரொம்ப நேரம் படுத்துக்கிட்டே இருக்கும், ஒன்றும் பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்துருந்தேன், வாட்ச் பண்ணியிருந்தேன். சரி ஒரு 2 சும்மா ஸ்கேல்பிங் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 2 டேட் ஸ்கேல்பிங் பண்ணி டோட்டலி அட் த எண்ட் ஆஃப் த டே டுடே 2762 ப்ராஃபிட். ஸோ மற்ற 2 என்ட்ரி வந்து ஒரு இது ஹோல்டிங்கை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொன்று சும்மா சீமென்ஸ் ஒன்று வாங்கியிருக்கேன், பார்ப்போமே சும்மா ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்டாக் வாங்கியிருக்கேன். அது என்ன நடக்குதோ அது ஒரு பேக்கப் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே 2762 ப்ராஃபிட். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஹாப்பி.